அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீனவர் காலையினூடாக சந்தித்திருக்கின்றோம். அமெரிக்காவில் வரலாறு காணாத வெள்ளப்பேரழிவு ஏற்பட்டிருக்கின்றது. இது அமெரிக்காவில் பாரிய அழிவுகளை ஏற்படுத்தியிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. காசாவில் போர் நிறுத்தம் தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கின்றார். உக்ரைன் மீது என்றுமில்லாத தாக்குதலை ரஷ்யா தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் உலகில் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை அமெரிக்காவின் டெக்காஸ் மாகாணத்தில் இருக்கக்கூடிய குவாடலூப் என்ற ஆற்றில் மிக கடுமையான கனமழை பெய்த காரணத்தினால், அதாவது வானிலை ஆய்வு மையம் எதிர்வு கூறியதை விட பல மடங்கு மழை ஒரு 4-5 மணி நேரங்களில் தொடர்ச்சியாக விடாது பெய்த மழையின் காரணமாக அங்கு மிகப்பெரிய அளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக சில மணி நேரங்களிலேயே 20 அடிக்கு மேல் தண்ணீர் மட்டம் உயர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால் நீர்மட்டத்தை தாக்கு பிடிக்க முடியாமல் அங்கு அணைக்கட்டுகள் உடைக்கப்பட்டு மிகப்பெரிய அளவிலான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. குவாடலூப் ஆற்றில் பெய்த மழை ஒரு கட்டத்தில் கட்டுக்கடங்காத வெள்ளமாக மாறியிருப்பதன் காரணமாக அங்கே அந்த பகுதி முழுவதும் மத்திய டெக்காஸ் பகுதி முழுவதும் மிகப்பெரிய அளவில் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கின்றது. 24 பேர் சம்பவ இடத்தில் உயிரிழந்திருப்பதாகவும் 25 பேர் வரை காணாமல் போயிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக குவாடலூப்பின் கரையில் அமைந்திருக்கக்கூடிய கிறிஸ்தவ கோடைகால முகாமில் கலந்து கொண்ட பல பெண்கள், சிறுமிகள், மாணவிகள் காணாமல் போயிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றது. அதேபோல் கட்டுக்கடங்காமல் பாயும் வெள்ளத்தின் காரணமாக மீட்பு பணியை மேற்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. ஏனெனில் பல அடி தூரங்களுக்கு வெள்ளம் மேவி பாய்ந்து கொண்டிருக்கின்றது. உள்ளே மீட்பு பணியாளர்களோ மீட்பு படகுகளோ செல்ல முடியாத அளவுக்கு அந்த பிராந்தியம் முழுவதும் ஒரு வெள்ளக்காடாக மாறியிருக்கின்றது. காணாமல் போன அனைவரும் உயிருடன் கண்டுபிடிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதாக அந்த மாகாணத்தினுடைய கவர்னர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஷெரீப் மாவட்ட அளவில் கணக்கிட்ட இறந்த பாதிக்கப்பட்டவர்களில் இன்னமும் ஒருவரும் இந்த செய்தியை பதிவேற்றும் வரை கண்டுபிடிக்கப்படவில்லை என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது. பலர் காணாமல் போயிருக்கின்றார்கள், ஆனால் அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை என்ற செய்தியை அவர்கள் தற்போது வெளியிட்டிருக்கின்றார்கள். வியாழக்கிழமை ஒரு வெள்ள எச்சரிக்கை விடுக்கப்பட்டாலும் கூட டெக்காஸின் அவசர மேலாண்மை பிரிவு மேற்கு மற்றும் மத்திய டெக்காஸின் சில பகுதிகளில் விடுமுறை வார இறுதியில் கனமழை ஏற்படலாம் என்ற ஒரு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டாலும் கூட இவ்வளவு பெரிய ஒரு வெள்ள அபாயம் ஏற்படும், அங்கு உயிரிழப்புகள் பதிவாகும் என்று தாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்று வானிலை அவசர மேலாண்மை மையம் தெரிவித்திருக்கின்றார்கள். ஏனெனில் எப்போதும் ஒரு இடத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவது, சூறாவளி ஏற்படுவது, புயல் தாக்கங்களை தற்போது இருக்கக்கூடிய நவீன வசதிகளினூடாக முன்கூட்டியே கணித்து விடுக்கப்படும் எச்சரிக்கை காரணமாக அந்த பகுதிகளில் இருக்கும் மக்கள் அவசரமாக வெளியேற்றப்படுவார்கள். ஆனால் இங்கே கணிப்பிட முடியாத அளவுக்கு இந்த இயற்கை அனர்த்தம் இவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான சிக்கலை ஏற்படுத்தியிருக்கின்றது. இவர்கள் கணித்திருக்கின்றார்கள் மழை வீழ்ச்சி அதிகமாக இருக்கலாம் என. ஆனால் மழை காட்டாற்று வெள்ளமாக மாறி மிகப்பெரிய அனர்த்தத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. 25க்கும் மேற்பட்ட ஹெலிகாப்டர்கள் அங்கே மீட்பு பணியில் ஈடுபட்டிருப்பதாக அமெரிக்க அரசு தெரிவித்திருக்கின்றது. வெள்ள அச்சுறுத்தல்களுக்கு தயாராக நாங்கள் சில முன்னேற்பாடுகளை செய்த போதிலும் கூட இவ்வளவு பெரிய அனர்த்தம் ஏற்படும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்பதை அமெரிக்க பேரிடர் மேலாண்மை மையத்தினுடைய பதிலாகவும் இருக்கின்றது. 45 நிமிடங்களில் மழை பெய்ய தொடங்கி 45 நிமிடங்களில் 26 அடி, அதாவது 8 மீட்டர் அளவுக்கு வெள்ள நீர் மிகப்பெரிய அளவில் உயர்வடைந்த காரணத்தினால்தான் பலர் அங்கு மூழ்கி உயிரிழக்கக்கூடிய ஆபத்து ஏற்பட்டிருப்பதான செய்திகள் வழியாக இருக்கின்றது. அமெரிக்காவில் அண்மைய சில மாதங்களாகவே பார்க்கும் பொழுது விமானங்களின் விபத்துக்கள் மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருக்கின்றன. கடந்த வாரம் நாங்கள் பேசியிருந்தோம், காட்டுத்தீ பரவல் காரணமாக மிகப்பெரிய அளவில் காடுகளிலிருந்து சாம்பலாகி கொண்டிருக்கின்றன. மறுபுறத்தில் நாட்டுக்குள்ளேயே துப்பாக்கிச் சூடுகள், அனர்த்தங்கள் மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருக்கின்றன. இவையெல்லாம் அமெரிக்காவுக்கு இயற்கை ஏதோ செய்தியை சொல்ல வருகின்றதோ என்பதை நாங்கள் பல தடவை குறிப்பிட்டிருக்கின்றோம். இயற்கை அனர்த்தங்கள் அனைவருக்கும் பொதுவானவை. இருந்தபோதிலும் தொடர்ச்சியாக இந்த அமெரிக்காவை இயற்கை அனர்த்தம் தற்போது தாக்க ஆரம்பித்திருப்பது அவர்கள் தங்களுடைய நடவடிக்கைகளை, செயற்பாடுகளை மறுசீரமைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துகின்றதோ என்ற ஒரு கேள்வி மிகப்பெரிய அளவில் எழுவதை தவிர்க்க முடியாதாக இருக்கின்றது. ஏனெனில் காசாவில்
இஸ்ரேல் செய்யும் இனப்படுகொலையை மிகப்பெரிய அளவில் ஆதரிக்கக்கூடிய அமெரிக்கா ஆயுதங்களையும் அதற்கு தேவையான இராணுவ உதவிகளையும் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். காசாவில் மிகப்பெரிய அழிவை அங்கு இருக்கும் பாலஸ்தீனர்கள் சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்நிலையில் தான் அமெரிக்காவில் தொடர்ச்சியாக காட்டுத்தீயாக இருக்கலாம், வெள்ளப்பெருக்காக இருக்கலாம், சூறாவளியாக இருக்கலாம், வரக்கூடிய இயற்கை அனர்த்தங்கள் அமெரிக்கர்களுக்கு ஒரு செய்தியை சொல்கின்றது. அவர்கள் அதிலிருந்து தங்களை பரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு நேரமாக இது இருக்குமா என்பதும் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. அடுத்து காசாவில் மே மாதத்தில் இருந்து ஜூன் மாதம் 2 மாதங்களில் உணவை பெறுவதற்காக நிவாரண உதவி பெறுவதற்காக சென்ற 613 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்திருக்கின்றது. இவர்கள் குண்டுவீச்சுக்களினாலோ அல்லது ட்ரோன் தாக்குதல்களினாலோ மோதல் நடைபெறக்கூடிய பகுதிகளுக்குள் சிக்கியிருந்த காரணத்தினால் உயிரிழக்கவில்லை. உணவை பெறுவதற்காக பசியோடு வரிசைகளில் நின்றபோது ஆஸ்திரேலிய ஆக்கிரமிப்பு படைகளால் குறிவைத்து சுட்டு கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். துப்பாக்கிகளாலும் கைக்குண்டு தாக்குதலாலும் மிக மோசமாக கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற துயரமான செய்திதான் வெளியாக இருக்கின்றது. தாங்கள் மரணிப்போம் என்று தெரிந்தும் கடுமையான பசியின் காரணமாக இந்த உதவி திட்டம் ஒரு மரணப்பொறி என்பதை அறிந்தும் மக்கள் கூட்டம் கூட்டமாக விநியோக மையங்களுக்கு சென்று இறந்தவர்கள் போக ஏனையவர்களாவது உணவை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்காக சென்று அங்கு உணவை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு துயரமான செய்தியும் வெளியாக இருக்கின்றது. இந்த அவலத்தை யார் முடிவுக்கு கொண்டு வருவது என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக தற்போது எழுந்திருக்கின்றது. அடுத்த வாரம் அளவில் காசாவில் போர் நிறுத்தம் அறிவிக்கப்படும் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தாலும் கூட இன்று வரை அந்த போர் நிறுத்தம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளை அறிகுறிகளை பார்க்க முடியவில்லை. அல்லது அடுத்த வாரத்தில் போர் நிறுத்தம் ஆரம்பித்துவிடும், அதற்கு முன்பாக இவ்வளவு பாலஸ்தீனர்களை படுகொலை செய்ய முடியுமோ அவ்வளவு பேரை செய்ய வேண்டும் என்ற ஒரு கொடூரமான மனப்பான்மையில் நெதன்யாகுவும் அவனுடைய அரசும் செயற்படுகின்றதா என்பதும் ஒரு மிகப்பெரிய கேள்வியாகத்தான் இருக்கின்றது. ஏனால் கடந்த 4-5 தினங்களில் 500க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். உணவு வாங்குவதற்காக வந்தாலும், ஐநா பாடசாலைகளில் இருந்தாலும், ரொட்டி துண்டுகளை பெற வந்தவர்களாக இருந்தாலும் அங்கு இலக்கு வைத்து மிகப்பெரிய அளவில் படுகொலை செய்யப்படுவது ஒரு போர் நிறுத்தம் ஏற்படுவதற்குள் ஒரு மிகப்பெரிய படுகொலையை பாலஸ்தீனர்களுக்கு எதிராக அரங்கேற்ற வேண்டும் என்ற ஒரு கபட நோக்கமன்றி வேறு வெற்றியும் அதில் நாங்கள் அவதானிக்க முடியவில்லை. அடுத்து காசா போர் தொடர்பாக டெல்லோவில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்துக்கு வெளியே ஆஸ்திரேலியர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் திரண்டு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கின்றார்கள். ஹமாஸ் இயக்கத்தினரால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பணைய கைதிகளை விடுவிக்குமாறும் உடனடியாக ஹமாஸ் இயக்கத்துடன் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்துமாறும் அவர்கள் ட்ரம்பை வலியுறுத்தி மிகப்பெரிய அளவில் பதாகைகளை வைத்து ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கின்றார்கள். எங்கள் மக்களின் உயிர் காப்பாளர்களாக இருங்கள் என்று கெஞ்சும் பதாகைகளை ஆர்ப்பாட்டக்காரர்கள் காட்டியிருப்பதுடன் ட்ரம்ப் பதவியேற்றதிலிருந்து அமெரிக்காவுக்கு 3வது முறையாக ஜூலை 7ஆம் தேதி ஆஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு வெள்ளை மாளிகைக்கு செல்ல தயாராகி வரும் சூழ்நிலையில் காசாவில் போரை நிறுத்துங்கள், எங்கள் பணைய கைதிகளை மீட்டு வாருங்கள், காசாவில் அப்பாவி குழந்தைகளை மக்களையும் படுகொலை செய்வதையும் நிறுத்துங்கள் என்று தெரிவித்தே மக்கள் மிகப்பெரிய அளவில் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். டெல்லோவில், ஜெருசலேம், இஸ்ரேலின் பல்வேறுபட்ட பகுதிகளிலும் அங்கு போராட்டங்கள் மிகப்பெரிய அளவில் இடம்பெற்று கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் நெதன்யாகுவினுடைய இந்த அரசாங்கமும் கொடூரமான அரசு இயந்திரமும் இன்னமும் போர் நிறுத்தம் குறித்து முழுமையான தீர்ப்பை அல்லது முடிவுகளை வெளிப்படுத்தவில்லை என்பதைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து சர்வதேச அணுசக்தி முகமை மீது ஈரான் விதித்த தடைகள் அல்லது அந்த நாட்டுக்குள்ளவர்கள் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கான ஒத்துழைப்பிலிருந்து விலகிய காரணத்தினால் சர்வதேச அணுசக்தி நிறுவனம் IAEA உடைய ஆய்வாளர்கள் அனைவரும் அங்கிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை காரணம் காட்டி வெளியேறி இருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. அங்கிருக்கும் அணுவிஞ்ஞானிகளை காட்டி கொடுத்து கொலை செய்வதற்கு காரணமான இந்த IAEA ஆய்வாளர்கள் தங்களின் உயிர்களுக்கு பாதுகாப்பில்லை என்று சொல்லி வெளியேறுவதுதான் வேடிக்கையாக இருக்கின்றது. ஏதோவாறு இருப்பினும் IAEA கண்காணிப்பினூடாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானுக்குள் நடைபெறக்கூடிய விடயங்களை உளவு பார்த்த சூழ்நிலையில் IAEA முழுமையான வெளியேற்றம், ஈரானுக்குள் நடக்கக்கூடிய அணுசக்தி சார்ந்த செயற்பாடுகளை இனி இவர்கள் கண்காணிக்க முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்தலாம் என்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து உக்ரைனுடைய தலைநகர் கீவ் உட்பட பல்வேறுபட்ட பகுதிகளில் ரஷ்யா இதுவரை இல்லாத தாக்குதலை நடத்தியிருப்பதில் 11 பேர் கொல்லப்பட்டிருப்பதுடன் 26 பேர் காயமடைந்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. ஏறக்குறைய 580 ட்ரோன்கள் மற்றும் 21 ஏவுகணைகளை பயன்படுத்தி ரஷ்யா தாக்குதல் நடத்தியிருப்பதாகவும்
அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்புடன் ரஷ்ய அதிபர் புடின் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னரே தாக்குதல்கள் மேலும் வீரியப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் வெளியான செய்திகள் அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் மீதும் மிகப்பெரிய சந்தேகத்தை உக்ரைனுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. இதுவரை இல்லாத தாக்குதலில் மிகப்பெரிய அளவில் உக்ரைனின் உட்கட்டுமானங்கள் சிதைக்கப்பட்டிருக்கின்றன. உக்ரைனின் இராணுவ இலக்குகள் பல சுக்குநூறாக்கப்பட்டிருக்கின்றன. மிகப்பெரிய அளவில் உயிரிழப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன. அடுத்து வரும் நாட்களில் இன்னமும் உக்ரைன் மீதான தாக்குதலை தாங்கள் தீவிரப்படுத்தப் போவதாக ரஷ்யா அறிவித்திருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. ஒருபுறம் காசாவில் அங்கு மக்கள் கொண்டு குவிக்கப்பட்டு வரும் சூழ்நிலையில், மறுபுறத்தில் ரஷ்யா உக்ரைன் போரும் மிகப்பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுத்திருக்கின்றது. அனைத்து போர்களையும் தான் நிறுத்துவேன் என்று சொல்லி ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தாலும், ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த பின்னர் போர்களும் உயிரிழப்புகளும் இன்னமும் அதிகரித்திருக்கின்றதே தவிர அங்கு போர்கள் நின்ற பாடுமில்லை, உயிரிழப்புகள் குறைந்த பாடுமில்லை. ஆனால் ட்ரம்பினுடைய அறிக்கைகள் மட்டும் நாளுக்கொன்று வெளியாகி கொண்டிருக்கின்றது. ஆனால் களத்தில் நிலைமை மிகவும் மோசமாக இருக்கின்றது என்பதே இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த காணொளி பற்றி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு, மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.